தவறான வார்த்தைகளை என்னிடத்திலே பேசக்கூடாது. அப்படி பேசினால் கையில வைத்திருக்கக்கூடிய வாளாயுதத்தாலே ஓகி வர விட்டு என்னையா வெட்டினா செத்து போயிருவடா. அப்படிங்களா? சரி வெட்டுங்க. வெட்டுமா? வேண்டாம்னு சொல்லல. என்ன வெட்டுறீங்களா? வெட்டுங்க. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீங்க வெட்டும் போது ரத்தம் வரக்கூடாது, காயம் ஆகக்கூடாது, வலிக்க கூடாது. வெட்டு. அது எப்படி வெட்டுறது? வெட்டுற கொலை முடிட்டு யார சொல்ற? வெட்டுங்க. இவனிடம் நம்ம பேசக்கூடாது. என்ன வெட்டுறீங்கல்ல? இவன் பேசுவதே சரியில்லை. நீங்க வெட்டுதானே கேட்டாங்கல்ல? நீங்க வராம எப்படி வெட்டுறது? நீங்க ராஜா, நான் மந்திரி. என்ன வெட்டுறீங்க? நாளைக்கு பதில் அது மறுப்பு சொல்லல. வெட்டுங்க. ஆனா வெட்டும் போது காயம் ஆகக்கூடாது, சரி, தலை துண்டாக கூடாது, ரத்தம் வரக்கூடாது, எனக்கு வலி இருக்க கூடாது, ஆனா நான் சாவ கூடாது. வெட்டுங்க. அப்படியா? மூடிட்டு வெட்டலாம். எத்தனையோ பயிற்சி எல்லாம் நான் கற்றிருக்கிறேன். எந்த ஒரு இதை மட்டும் நான் கற்றுக்கல. வெட்டுங்க. மூட்டை பூச்சி மருந்து கொடுக்கணும். எதுக்கு கொடுத்தோம்னா சரியா போயிடும். அது மூட்டை பூச்சி மருந்துனா மூட்டை பூச்சி மருந்து தான் குடிக்க. நான் குடிக்க மாட்டேன். உனக்கு ஊத்துனா போய் சேர்ந்துருமில்ல? நான் ஊத்த மாட்டேன். அப்ப ரத்தமும் வராது, கழுத்து அறுபடாது, காயமும் ஆகாது. வெட்டுறீங்களா? ஓஹோ, இதுல வெட்டணும். அந்த பயிற்சி நான் இன்னும் எடுக்கலையா? ஆமா. அப்ப வெட்டாதி விட்டுருங்க. அது முன்னாடியே சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. என்னப்பா பின்னாடி சத்தம்? சத்தம் இல்லைங்க. பண்ணு வேணுமாமா? பண்ணு வேணுமா? பண்ணு வேணும்னா பாட்டியாக்கிற காலையில் வாங்கிருக்கோம். இந்த நிறைந்த சபைக்கு என்னுடைய பரிவார்ந்த வணக்கம். வணக்கம். தூங்குறவங்களுக்கு டபுள் வணக்கம். என்னடா இவ்வளவு கூட்டத்துல உட்கார்ந்து விடிய வரைக்கும் மலையில கூட பார்க்காம இப்படியாப்பட்ட கூட்டம் உட்கார்ந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம், தூங்குறவங்க டபுள் வணக்கமா? அவங்க என்ன வேணும்னா தூக்குறாங்க. முனியப்பனுக்கு வேண்டுதலைங்க. முனியப்பனுக்கு வேண்டுதலையா? என்ன வேண்டுதலை? நாம என்ன வேண்டிக்கிறோம்? என்ன வேண்டிக்கிறோம்? சாமி வேண்டிக்கிட்டா முனியப்பா நினைச்சுக்காரு நடந்துருச்சுன்னா ஆடு வெட்டுறேன், கோழி இருக்கிறேன், பொங்க வைக்கிறேன், மாவளம் இருக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி இருக்கிறேன், பூ மிதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேல் எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், கூத்து வைக்கிறேன்னு வேண்டாம். ஆமா, இதெல்லாம் ஆயிரக்கணக்கில் செலவாகும். ஆனா இத தூங்குற வேண்டுதல பாருங்க, 10 பைசா செலவில்லை. ஆமாப்பா. எப்படி வேண்டிக்கிட்டாங்க? எப்படி? போன வருஷம் சாமி முனியப்பா நான் நினைச்ச காரியத்தை நீ நிறைவேற்றினா இந்த வருஷம் ஆடி மாசம் திருவிழாவில் உனக்கு திருவிழா பெருவிழாவை கொண்டாடி சரி உனக்கு என்ன பண்ற, அதாவது கூத்தாடி எலிமேடு செட்டை கொண்டு வந்து கூத்து ஆடுவாங்க. ஆமா ஆமா, கூத்து ஆடும் போது ஆடுற இடத்துல நான் வந்து படுத்து தூங்குவேன். படுத்து தூங்குறேன். அதனால என்னை காப்பாத்தன்னு சொல்லிட்டு முனியப்பனுக்கு வேண்டிக்கிட்டாங்க.
வேண்டிட்டாங்க. அந்த கோரிக்கைய முனியப்பன் நிறைவேற்றிட்டாரு. அதனால வேண்டுதலை செலுத்துறாங்க. ஓ, தூங்கல யாரும்? வேண்டுதலை செலுத்துறாங்க. வேண்டுதலை செலுத்துறாங்க. ஆமாங்க. ஒரு சில பேர் உட்காந்துக்கிட்டே பேயாடுற மாதிரி தூங்குறாங்களா? பாருங்க பேஜியிலதான் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலாம் கூட உட்காந்துக்கிட்டாவது பேய் ஆடுற மாதிரி தூங்குறேன் அப்படின்னு வேண்டிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம். யாரு தூங்கல, வேண்டுதல் தான் இப்ப நிறைவேற்றுறாங்க. ஆமா, சரி, அனைவரும் வேண்டுதல் நிறைவேற்றட்டும். நண்பா, இப்படியாப்பட்ட ஒரு ராஜசபையிலே இந்த பெரியோருடைய முன்னிலையிலே அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? அவளக்கொடி கல்யாணம், அவளக்கொடி திருமணம். இந்த நாடகத்திலே இந்நேர வேலையிலே வந்திருக்கிறேனே, நான் யார் என்று தெரியுமா உனக்கு? எப்படிங்க ஐயா? சாட்டை எடுத்து ஒரு அடி கூட ஒன்னு அடிக்க கூடாது. அடிக்க மாட்டீங்க. நீ சாட்டையெல்லாம் போ. உங்க பேர் என்ன? நண்பா, சாம்ராஜ்யம் என்ன? அருமையான ஒரு கேள்வி. நான் வவுத்து சோறு திங்கிறேன், அப்படிதான் கேட்பேன். நேற்று ஹோட்டல்ல சாப்பிட்டீங்களா? மோர்வலுக்குல இட்லி, தோசை, ஆம்லேட்டு, ஆப்பாயில், ஆனியன். அதனால நீ சோறு மட்டும் திம்ப. ஆமா. நீங்க யாரு? பற்றாத ஜீவநதிகள்லாம் வாய்ந்து வலிந்து ஓடக்கூடிய என்னுடைய தேசமோ சேராம்பு தேசம். சேராம்பு தேசம். ஆமா, சரி. இந்த சேராம்பு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ மன்னாதி மன்னன். மன்னாதி மன்னன். ராஜாதி ராஜன். ராஜாதி ராஜன். ராஜ கம்பீரன். ராஜ கம்பீரன். ராஜ குலதிலக. ராஜா குலதிலக. முயற்சி பண்ணுங்க. ராஜா குலதிலக. நான் எப்படா அந்த வேலை செய்யல? நீ சொல்றது அப்படியே விவரமா சொல்றேன். ராஜா ராஜ குலதிலக. ராஜா குலகுலத்தினா ராஜா குலதிலக. என்னடா பேசுற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ராஜா குலதிலக. உடம்புக்கு எனக்கு சரியில்லையா? உங்களுக்கு இது சரியில்லையா? இது தம்பி இது சரியில்லை இல்லையா உங்களுக்கு? நீங்க வேற என்ன பண்றீங்க? எப்படியா பேசுறேன். காட்சி தோட்டத்தோடு வந்திருக்கிறேன். சொல்லிக்க முடியாது. கரூர் லைன்ல இருந்து வந்திருக்கிறேன். ஆமா. ராஜா குலதிலக என்று போற்றக்கூடிய மன்னருக்கெல்லாம் மன்னராக விளங்கி வரக்கூடிய இந்த சேராபு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னர் சேராபு ராஜனோ என்னுடைய பெயர். சேராபு ராஜனுக்கு நல்லா கேட்டு கூத்தாடிங்களா? அவர் பேர் கேட்டுங்களா? யாருக்கிட்டையும் சேராத ராஜன். யாருக்கிட்டையும் சேராத ராஜன் தம்பி.
சேராம்புராஜனடா. சேராம்புராஜன். சரி சரி. இப்படி சேராம்புராஜனாக நான் இருந்தாலும் 10 மாதம் 300 நாள் 3000 திசை வினாடிகள் தோல் நடுங்க துறை நடுங்க என்னை பெற்றெடுத்த மாதா பாடா மகனே வருங்கால இளவரசே என்று சொல்லி வாரியல்ல தானழைத்து என்னை வலதுபுறம் முத்தமிட்ட மாதா வஜ்ரவர்மனுக்கும் விசாலா தேவிக்கும் அள்ளி செல்லமாக இந்த சேராம்புராஜன் பிறந்து என்னை நாளொரு வேணி பொழுது வண்ணமாக வளர்த்து வாலிவு செய்து தக்க ஒரு வயது ஆளுடன் திருமணம் செய்து வைத்தார். அப்படியா? ஆமாப்பா. மனைவி பேரு? என்னுடைய மனைவி பெயரோ சேராம்புராணி. சரி சரி. இப்படி திருமணம் செய்து இருவரும் நகம் சுதியும் போல தேங்காயும் மட்டையும் போல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எனக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. பொம்பளை பிள்ளையா? அது பேர் என்ன? நண்பா, எங்களுடைய நாட்டிலே எல்லோருடைய நாட்டிலையும் என்னென்னமோ விளையும். எங்களுடைய நாட்டுல நவரத்தனங்களை ஒன்று இருக்கக்கூடிய பவளமானது விளைகிறது. பவளத்தை பாத்துருக்கிறியா? பாத்துருக்கிறேன். நம்ம நாட்டுல பாத்துருக்கிறேன். எங்க ஊர் பக்கத்துலயே இருக்குதுங்க. என்னது? பவளக்காடு. பவளம்டா. பவளமா? சரி சரி. அப்படி பவளமானது நம்முடைய நாட்டிலே விளையக்கூடியது. ஆமா. இப்படி பவளம் விளைவதாக இருந்தாலும் இன்றைய தினமாக என்னுடைய மகளாகப்பட்ட பவள கொடியை நான் பார்க்க வேண்டும். அதான் சொன்ன கேகலிய முன்ன பவள கொடி. பவளங்குடி பேரு. சரி சரி. அதனாலே சீக்கிரமாக சென்று என்னுடைய மகளாகப்பட்ட பவளக்கொடி நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வா. அப்படியா? அந்த பிள்ளைக்கு என்ன ஊட்டிட்டு வாடாங்க. என்னங்க பாக்கணும். என்ன இவன் காலையிலே பேசுவது தவறு தவறாக தப்பு இல்லையே. பவளக்குடி என்ன ஆச்சு? தெரியலையே. அப்ப நமக்கு எடுத்து அடி அடி போடலாமா? அப்ப பிள்ளைகிட்ட நான் போகணும். சரி, என் பிள்ளைகிட்ட நீங்க போறேன். அப்ப இங்க இருந்தே கூப்பிட முடியுமா? போய் கூட்டிட்டு வா. அதான் போய் தானே கூட்டியா பிள்ளைகிட்ட போறேன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் போகாம எப்படி கூப்பிடுறது? அங்கே போய் தந்தையார் அழைத்திருக்கிறார் அப்படி என்று கூட்டிட்டு வா. தந்தையார் அழைத்தாரு இல்லன்னா உங்க அப்பன் கூப்பிடுறாரு. அப்படி பெத்தவரை கூப்பிடுறாரு. எல்லாமே ஒண்ணுதான்டா. ஒண்ணுதானே. கூட்டி வரேன். போ. என்ன பவளக்குடி அறிவித்துறையவர்களே, சேராம்பராஜன் ஆண்டு வரக்கூடிய சேராம்பராஜன் தன் மகளாகிய பவளக்குடி அழைக்க பவளக்குடியால் சபை தருவார். மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.
எப்படிண்ணா வரதெல்லாம் இப்படியே தானே வரும். சூப்பர் ஜாக்கெட்டுடா. ஆமாண்ணா. இது ஒரு வேக்காட்டுக்கு ஆகும். என்ன குச்சிக்கலுங்க இல்ல ஒரு கணக்கு ஆகுங்கிறேன். அம்மா இந்த மாபெரும் சபைக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் பெருமை வாய்ந்த அழகு திரு பொன்னாடு முந்தி பிறந்த முனியப்பன் இப்பேற்பட்ட ஆலயத்தை உற்பத்தி செய்து கோவிலுக்கு சேர்ந்த முக்கிய அங்கஸ்னர்கள் அனைவற்ற பேர்களும் கவுண்டமார்கள் அனைவரும் காலாளர் பேரை சொன்னால் கல்லுமேல் நெல்லு விளையும், வேளாளர் பேரை சொன்னால் வேலிய பயிராகும். அப்பேற்பட்ட அடிக்க அதாவது ஒரு கை இருந்தால் அணைக்க இருக்கை வேணும். ஆமா வந்தோர்களை வாழ வைக்கக்கூடிய நம்முடைய கவுண்டமார்கள் திருதலை பெருவளமாக சேர்த்து அரும்பாடுபட்டு இன்று ஓரிரவு எப்பேற்பட்ட மழை என்றாலும் சரி நாடகம் ஆண்டவனுக்கு நடத்தணும். அதாத மழை பெய்ய விடாம கூத்தாடணும், ஆடணும். அப்படி என்பதற்காக இப்பேற்பட்ட நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். சரி, அப்படி நாடகத்தை அரங்கேற்றம் செய்த பேர் அன்பு கொண்ட பெரியவர்களுக்கும் இப்பேற்பட்ட மழை என்றும் பாராமல் நம்முடைய நாடகத்திற்கு விடியும் பொழுதும் ஆதரவு கொடுத்து நாடகத்தை காண வந்திருக்கூடிய ரசிக உள்ளங்களுக்கும் நம்மளுக்கு சாப்பாடு எப்படி அருமையான சாப்பாடு. ஆமா, தலைவாழை இலை, முதவாழை பழம், முத்திரை, குச்சிரு, தொட்டா பிடிச்சி அட்டுட்டு ஆப்படிச்ச மாதிரி அவங்க போட்ட சோத்துக்கே ஒரு கூத்தாடலாம். களைத்து வருவோருக்கு கஞ்சி ஊத்த ஆட்சியம்மா, ஆமா, சோர்ந்து வருவோருக்கு சோறு போடும் ஆட்சியம்மா, வண்டூர்பட்ட ஆட்சியம்மாளை போல நம்முடைய கவுண்டமார்கள் நம்மளுக்கு மனம் கோவாம நல்ல சாப்பாடு அருமையான ஏற்பாடு. ஆமா ஆமா, தின்னது உண்ணது நெஞ்சரியுமா, திருவிழா கேட்டால் தெய்வம் அறியும். ஆமா, இப்பேற்பட்ட தீப ஒளி தெய்வீக சபை இந்த நாடகத்துல நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? சொன்னதா தெரியும். பருவிவாடி வையத்த எப்படி 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 அம்மம்மா, என் தந்தையார் யாரு? யாரு? உன் நாடு எது? நாடு நகரம் எது? ஒரு இருப்பிடம் வேணும்ல? ஆமா. நீ எங்க குடியிருக்கிற? நானா